பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க தங்கமயில் சரவணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே எப்படியும் நம்ம அம்மா கோமதி அத்தை கிட்ட பேசி புரிய வச்சிருப்பாங்க. நாளையிலிருந்து எனக்கு விருப்பப்பட்ட மாதிரியே வீட்டில் எல்லா வேலையும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்காரர் சரவணனுக்கும் மாமாவுக்கும் நான் சாப்பாடு கொண்டு போக இனி கோமதி அத்தை எந்த விதமான தடையும் போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்த தங்கமயில் நேரா ரூமுக்கு போகாம அங்க கோமதி கிட்ட வந்து, ஆமா எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்களாமே, என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க. நாளையில இருந்து மாமாவுக்கும் நானே சாப்பாடு கொண்டுட்டு போலாம்ல, நீங்க எந்த மறுப்பும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி பயங்கர கோவமா, உன்கிட்ட எத்தனை முறை சொன்னாலும் உன் மண்டையில உரைக்கவே உரைக்காதா மயிலு, இன்னைக்கு மட்டும் இல்ல இனி என்னைக்குமே நீ சாப்பாடு கொண்டுட்டு கடை பக்கம் போகவே கூடாது. போனா போதுன்னு தான் சரவணனுக்கே சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு நான் விட்டேன். அதையும் மீறி நீ கடப்பக்கம் போனேன்னா அப்புறம் நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியதா போயிரும் மயிலு. எப்பயும் போல உங்க மாமா மத்தியானம் வந்து வீட்டில் சாப்பிட்டு போறதா சொல்லிட்டாரு. நான் உன்னோட மாமியார், அதனால நீ என் சொல் பேச்சை கேட்டு நடந்தா அதுவே போதும். நீ என்னதான் மூத்த மருமகளா இருந்தாலும் நீ இப்ப 3வது மருமகளா தான் வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சிருக்க. அதனால நான் சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா உன் ரூம்லயே இரு மயிலு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்த மயிலை கடுப்பேத்தி ரூம்குள்ள அனுப்பிடுறாங்க கோமதி. இன்னொரு பக்கம் ராஜி கதிர் தனக்காக தான் வேலைக்கு போறாரு. பாவம் நைட்டு எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்கு வரவே ரொம்ப நேரம் ஆயிருது. இதுக்கடையில கதிர்கிட்ட இப்ப பைக்கும் இல்லை. அவர் ஃப்ரெண்டு கிட்ட பைக்கு கொடுத்ததால கிடைச்ச இந்த வேலையும் கை நழுவி போயிருமோன்னு பாவம் கதிர் ரொம்பவே பயந்து போய் இருக்காரு. இங்க ஃப்ரெண்டு கிட்ட பைக்கை திருப்பி கொடுத்ததால புது பைக் வாங்குற வரைக்கும் என்ன செய்யன்னு ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்காரு கதிர். கதிரோட முன்னேற்றத்துக்கு நாமளும் ஒரு வகையில உதவி செய்யற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ராஜி என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு ஒரே யோசனையா இருக்காங்க. இந்த விஷயத்த ஏற்கனவே மீனா கிட்ட சொன்னதால மீனாக்கு நல்லாவே புரிய வருது. கதிர்க்கு ராஜி உதவ நினைக்கிறா, ஆனா பாவம் ராஜி கிட்ட பணம் இல்லாத காரணத்தால ரொம்பவே கஷ்டப்படுறா போல அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த ராஜி மெதுவா கோமதி கிட்ட சொல்றாங்க. இங்க கோமதி, எனக்கு எல்லாம் புரியுது ராஜி, ஆனாலும் உன் மாமாவும் நானும் கதிர் வேலைக்கே போக வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்கோம். இதையும் மீறி உன் புருஷன் கதிர் வேலைக்கு போயே ஆவேன்னு ஏன் தான் சொல்லிட்டு இருக்கானோ. இப்பதான் கதிர்கிட்ட பைக்கும் இல்லையே, அவன் வேலைக்கு போகாம பேசாம காலேஜ்ல போய் படிக்க சொல்லு ராஜி, அதுதான் அவனோட எதிர்காலத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இவன் பைக்கெல்லாம் ஓட்டி நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அம்மாவா இருந்து எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால உன் புருஷன் கதிர் வேலைக்கு போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜி கோமதி கிட்ட ஏற்கனவே இந்த மாசம் பாண்டியன் மாமாக்கு வீட்டு செலவுக்காக அதிகமான பணத்தை கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு உங்க பையன் கதிர். இதையும் மீறி இப்ப பைக்கில் வேலைக்கு போக மாட்டாரு அப்படின்ற உண்மையை பாண்டியன் மாமா கிட்ட சொன்னா அவ்வளவுதான், கதிரை எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு ரொம்பவே ஏளனமா பேசிடுவாரு. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்க முடியாது. பாவம் கதிர் வேலைக்கு போக தான் விரும்புகிறான். உங்களால் உதவி செய்ய முடியலனாலும் எப்படியாவது கதிரோட முன்னேற்றத்துக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் மனசில் கதிரை பற்றி நினச்சி வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் கோமதி கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க ராஜி. கிச்சன்ல இருந்து வெளியில வந்த தங்கமயில் இங்க கோமதியும் ராஜியும் பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு மெதுவா ராஜி கிட்ட வந்து, ஆமா ராஜி, நீ வெறும் காலேஜுக்கு தானே போற, அங்க கதிருக்கு பைக் இல்லைன்னா நீ கதிருக்கு எப்படி பைக் வாங்கி கொடுக்க முடியும்? அவனுக்கு பைக் வாங்க எப்படி உன்னால உதவ முடியும்? இப்படி நீங்களே எல்லா பொறுப்பையும் தலையில எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு பேசாம மாமா கிட்ட கேட்டா அவரே புது பைக்கை கதிர்க்கு வாங்கி கொடுத்துருவாரே. இந்த விஷயத்த தான் கதிர் தம்பி கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன். இங்க கதிர் தம்பி ஃப்ரெண்டோட பழைய பைக்கை வாங்கி தானே ஓட்டிட்டு இருந்தாரு. மாமா கிட்ட சொல்லியிருந்தா புது பைக்கே வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்படி மறுபடியும் ஃப்ரெண்டு கிட்ட பைக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையும் வந்திருக்காது. என்னதான் கதிர் தம்பி மாமாக்கு தெரியாம இப்ப உன்னோட உதவியால பைக் வாங்கினாலும் அது தப்பு தானே. மாமா தானே இந்த வீட்டில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். முதல்ல இந்த விஷயத்த நீ மாமா கிட்ட தானே ராஜி சொல்லணும் அப்படின்னு தேவையில்லாம மறுபடியும் ராஜியோட விஷயத்துல மூக்க நுழைக்கிறாங்க மயில். தங்கமயில் பேசினதை கேட்டு பயங்கரமா கோவம் அடைஞ்ச ராஜி தங்கமயில் கிட்ட, என்னக்கா இது, நீங்க எதுக்கு தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, என்னோட மனசுல இருக்க பாரத்தை நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கிடையில நீங்க எதுக்கு வந்து உங்க கருத்தை எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க?
உங்ககிட்ட நான் வந்து கருத்து கேட்டேனா? என் வீட்டுக்காரர் கதிருக்கு எப்படி புது பைக் வாங்கணும், இந்த விஷயத்த பாண்டியன் மாமா கிட்ட எப்ப சொல்லணும்னு எனக்கும் கதிருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது ரொம்ப பெரிய தப்புன்னு படிச்சவங்களா இருக்கிற உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே மீனா அக்கா கிட்டயும் நீங்க திட்டு தான் வாங்குனீங்க. இதே விஷயத்துல தான் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் இப்பயும் சொல்றேன், என்னோட விஷயத்துலயும் கதிரோட விஷயத்துலயும் நீங்க தயவு செஞ்சு தலையிடாதீங்க. நானாச்சு, கதிராச்சு, இந்த விஷயத்த நான் அத்தைக்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முடிஞ்சா உங்க வேலையை பாருங்க. தயவு செஞ்சு இப்படி வந்து நிக்காதீங்க அப்படின்னு தேவையில்லாம இடையில பேசின மயிலுக்கு நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி தன்னுடைய பதில கொடுக்கறாங்க ராஜி. உடனே கோமதி தங்கமயில் கிட்ட, நீ தான் எப்பயும் கிச்சன்ல நின்று வேலை செய்யணும்னு நினைப்பியே, அப்புறம் என்ன வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து கதை கேட்டுட்டு இருக்க? போமா, போய் வேலை செய். ஆனா இந்த விஷயத்த உங்க மாமா கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அப்புறம் நான் சும்மாவே விடமாட்டேன் தங்கமயில் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க தங்கமயில், என்னது இது, இந்த வீட்டில் நல்லது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு விஷயத்த முதல்ல மாமா கிட்ட தான் சொல்லணும்னு நான் நல்லது தானே சொன்னேன். ஆனா ராஜையும் இங்க கோமதி அத்தையும் என்னை புரிஞ்சுக்காம இப்படி கிச்சனுக்கு போன்னு இப்படி அனுப்பி வைக்கிறாங்களே. அதுலயும் இந்த ராஜி எங்க விஷயத்துல தலையிடாதீங்கன்னு இப்படி மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டாளே. இந்த வீட்ல யாரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் சுத்தமா தரவே மாட்டிக்கிறாங்க. நான் என்ன செஞ்சாலும் தப்புன்றத மட்டும் சுட்டி காமிக்கிறாங்க அப்படின்னு மனசு வேதனைப்பட்டுட்டு அமைதியா கிச்சனுக்குள்ள போய் நிக்கிறாங்க. இங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட லேட்டா வந்த கதிர், பைக் வாங்க என்ன செய்யறது, யார்கிட்ட பணம் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இங்க ராஜி நைட் வீட்டுக்கு வந்த கதிருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன கதிர், புதுசா பைக் வாங்கணும்னு சொன்னியே, அதுக்குண்டான பணத்தை ஏற்பாடு பண்ணியா? உன்னால இப்போதைக்கு பைக்கெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கதிரும், இந்த வேலையை நம்பிதான் அடுத்த மாசம் இதுக்கு மேல பணத்தை தருவேன்னு அப்பா கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் வாக்குறுதி கொடுத்தேன். ஆனா பைக் இல்லைன்னா இந்த வேலை கை நழுவி போயிடும். அதனால எப்படியாவது எனக்குன்னு ஒரு புது பைக்கை வாங்கி தான் ஆகணும். இனி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பைக்கை வாங்கி என்னுடைய வேலைக்காக நான் பயன்படுத்தினாலும் திருப்பி நான் கொடுத்து தானே ஆகணும். எனக்குன்னு ஒரு பைக் இருந்தாதான் எப்பயும் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி, நான் வேணா உனக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கதிர் சிரிச்சுக்கிட்டே ராஜி கிட்ட, உனக்கே பணம் வேணுன்றதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் தானே உனக்கு பணம் கொடுக்கணும். உன்கிட்ட இப்ப என்ன பணம் இருக்குன்னு எனக்கு நீ உதவி செய்ய வர அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜியும், என்கிட்ட பணம் இல்லை, ஆனா எங்க அப்பாவோட மோதிரம் என்கிட்ட இருக்கு. நான் எப்பயுமே அவரோட ஞாபகார்த்தமா இருக்கணும்னு எங்க அப்பாவோட மோதிரத்தை என் கூடயே வச்சிருந்தேன். அது 1 பவுன் இல்லைன்னா 1.5 பவுன் போகும். அந்த மோதிரத்தை நீ வித்தாலும் சரி, அடமானம் வச்சாலும் சரி, அது மூலமா வர பணத்தை வச்சு எப்படியாவது முன்பணம் கட்டி நீ புதுசா பைக்கை வாங்கிடலாம்ல அப்படின்னு கதிருக்கு எப்படியாவது உதவி செய்யணும். கதிரோட வேலை கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல ராஜி ரொம்ப நாளா ரொம்ப பத்திரமா வச்சிருந்த அவங்க அப்பாவோட மோதிரத்தை எடுத்து இங்க கதிர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே கதிர், இது எதுவுமே வேண்டாம் ராஜி, ஏற்கனவே உன் பணத்தை என்னவோ அந்த கண்ணன் எடுத்துட்டு ஓடினா, உன்னோட நகை பணத்தை நான் தான் வீண் பண்ணிட்டேன்னு எங்க வீட்டில் உள்ளவங்களும் உன் வீட்டில் உள்ள எல்லாருமே நம்புறாங்க. அதனால இந்த மோதிரத்தை நீயே உங்க அப்பா ஞாபகார்த்தமா வச்சுக்கோ. எனக்கு இந்த மோதிரம் வேண்டவே வேண்டாம். என்ன நம்பி வந்த உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால நான் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையில கண்டிப்பா சேர்ந்து உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ராஜி அப்படின்னு கதிர் சொல்றாரு. அதுக்கு ராஜி, என்கிட்ட எங்க அம்மா கொடுத்த நகை எல்லாமே இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே பேங்க் லாக்கர்ல வச்சுட்டோமே. இப்ப அது என் கைவசம் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த நகையை வச்சு உனக்கு நான் பைக் புதுசா வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா எல்லாமே பேங்க் லாக்கர்ல இருக்கிறதுனால தான் இந்த மோதிரத்தை உன்னோட முன்னேற்றத்துக்காக கொடுக்குறேன். என் அப்பா எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு உன்னையும் பிடிக்கும் கதிர். நீ பைக் இல்லைன்னு கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல. இந்த பைக் வாங்க நீ அங்கே இங்கன்னு கை நீட்டி பணம் வாங்குறத விட்டுட்டு இந்த மோதிரத்தை வச்சு நீ சீக்கிரம் பைக் வாங்கினா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க ராஜி. இங்கே கோமதி பாண்டியன் கிட்ட, பாவங்க நம்ம பையன் கதிர், அவன் வேலைக்குன்னு புதுசாக பைக் வாங்கினாதான் அவன் மறுபடியும் வேலைக்கு போக முடியுமா? ஏற்கனவே அவன் ஃப்ரெண்டு பைக்கை ஓட்டிகிட்டு இருந்தான். அந்த பைக்கை அவன் திருப்பி கொடுத்ததால இவன் பைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் போல.
நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா நம்ம பையன் கதிருக்கு சீக்கிரமா ஒரு புது பைக் வாங்கி கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே பாண்டியன், இந்த வேலைக்கு போற திமிர்ல தானே கதிர் எனக்கு நிறைய பணம் தருவேன்னு எல்லார் முன்னாடியும் பேசுனா, இப்ப அந்த வேலை இல்லைன்னா உன் மகன் கதிர் சொன்ன பணத்தை எப்படி கொடுப்பானா? அது மட்டும் இல்லை, ராஜிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம என்கிட்ட கேட்டா வேலைக்கு போனா எனக்கு வேற பணம் தருவேன்னு வந்தாவா பேசினான்ல. இப்ப அவனுக்கு பைக் இருந்தா எனக்கு என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன? இந்த விஷயத்த பத்தியும் கதிரை பத்தியும் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத கோமதி அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். எல்லா செலவையும் நானே பார்த்துப்பேன்னு பொறுப்பை தலையில எடுத்துக்கிட்ட கதிர், என்ன வந்தாலும் அவன் தான் இனி பார்த்துக்கணும் அப்படின்னு பாண்டியன் கோமதி கிட்ட புலம்பிக்கிட்டே போறாரு. இங்க ராஜி கொடுத்த மோதிரத்தை கதிர் வாங்க மறுத்ததால கதிரோட பேச்சை மீறி ராஜி அந்த மோதிரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்குறாங்க. இங்க ராஜி ரொம்ப சந்தோஷமா தனக்கு கிடைச்ச அந்த பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து, நீ இனி வெளியில அங்க இங்கன்னு கடன் வாங்க வேண்டாம், இந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல உன்னோட தொழிலுக்காக அந்த பைக்கை நீ வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துறாங்க ராஜி. இங்க கதிர் ராஜி கிட்ட, எனக்காக அந்த மோதிரத்தை நீ எதுக்காக அடகு வச்ச, இந்த விஷயம் அப்பாவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையே வரும் ராஜி அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜி, என்ன பிரச்சனை வந்தாலும் இது என்னோட சுய விருப்பத்தின்படி நடந்தது, பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், முதல்ல பைக்கை வாங்கு, நீ புதுசா பைக் வாங்க நானும் உனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர் அப்படின்னு தன்னுடைய மனசுல இருக்க காதலை இங்க கதிர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ராஜி. இங்க கதிரும் ராஜி சொன்ன மாதிரியே தன்னுடைய வேலைக்கு தேவையான புது பைக்கை வாங்குறாரு. இங்க புது பைக்கை வீட்டுக்கு கொண்டு வந்த கதிர் முதல்ல ராஜியை கூப்பிட்டு அந்த பைக்கில் ஒரு ரவுண்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே கதிர் புதுசாக பைக் வாங்கியிருக்காருன்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே தங்கமயில், ஏற்கனவே இந்த ராஜி கதிருக்கு புதுசாக பைக் வாங்கணும்னு பேசிகிட்டு இருந்தா, ஆனால் அதுக்குள்ளே கதிர் தம்பி இப்படி புது பைக்கோட வந்து நிற்கிறாரே, இவங்களுக்கு எப்படி பணம் கிடச்சிருக்கும், இந்த விஷயம் பாண்டியன் மாமாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, முதல்ல நாம சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜி வேற என் விஷயத்துலையும் கதிர் விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்கன்னு வேற சொல்லியிருக்காளே, இந்த விஷயத்த பாண்டியன் மாமா கிட்ட நம்ம போய் சொல்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நாம அமைதியா இருக்கிறதே நல்லது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க தங்கமயில். இங்க புது பைக்கோட வீட்டுக்கு வந்த கதிர் பைக்கை முதல்ல ராஜியை கூப்பிட்டு காமிச்சதுக்கு அப்புறமா, முதல்ல இந்த பைக்ல நீ தான் ஏறணும் ராஜி, நான் பைக் வாங்க ஆசைப்பட்டேன், ஆனா என்னோட கனவை நிறைவேற்றி காமிச்சது நீ தானே, முதல்ல நாம 2 பேரும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி இங்க பைக்ல ரொம்ப சந்தோஷமா ராஜியும் கதிரும் பைக்ல ஊர் சுத்த கிளம்பி போறாங்க. இதை பார்த்து கோமதியும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா தங்கமயில், இங்க புது பைக் கிடைச்ச உடனே இந்த ராஜி கூட கதிர் வெளியில போயிட்டாரு, ஆனா சரவணன் மாமா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகுது, என்ன எங்கேயுமே வெளியில கூப்பிட்டு போகணும்னு யோசிக்க கூட மாட்டிக்கிறாரு அப்படின்னு கதிர் ராஜி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஏக்கமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வந்த உடனே இங்க கோமதி கதிர்கிட்ட, டே கதிர், புது பைக் வாங்க பணம் இல்லைன்னு சொல்லி ராஜி பேசிட்டு இருந்தா, ஆனா திடீர்னு இப்படி புது பைக் வாங்கிட்டு வந்து நிக்கிறியேடா, ஆமா உனக்கு பணம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்ட உடனே இங்க கதிர் சிரிச்சுக்கிட்டே, நான் புது பைக் வாங்க காரணமே உங்க மருமக ராஜி தான், இதுல வேற ஒன்றும் சொல்ல இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க ராஜிக்கும் நல்லாவே தெரியும், மோதிரத்தை கொடுக்க போய் தான் புது பைக் வந்ததுன்ற விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம், ஒரு வழியா கதிருக்குன்னு புது பைக்கும் கிடைச்சிருச்சு, கதிர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, கதிர் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி.